எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சார் இணைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜய் கொஞ்சமாக ஒரு அப்டேட்டாக விட்டுட்டு இருக்காரு. இப்போ தமிழ்நாட்டோட ப்ரிடாமினன்ட் இஷ்யூஸில் ஒரு இஷ்யூ நீட் எதிர்ப்பு இஷ்யூ கையில் எடுத்திருக்காரு. அவரும் அந்த ப்ரோ காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்க்கு ஆசைப்படுற மாதிரி தான் செயல்பாடுகள் தெரியுது. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்று கூட வாழ்த்து தெரிவிச்சுன்னா அதுக்கு ராகுல் காந்தி பதிலும் சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க விஜயோட இந்த சமீப காலத்து ஸ்டாண்ட்ஸ் எல்லாம்? விஜயோட ஸ்டாண்டு கமல்ஹாசன் பாணியில் இருக்குது. கொஞ்சம் காங்கிரஸ் குடும்பம் அந்த நெருக்கம், திமுக கூட நெருக்கம் இதெல்லாம் இருந்தது. விஜய்க்கு கருப்பு சோப்பில் சைக்கிளில் வந்தார். இந்த வருஷம் 2021 திமுக வரும்போது பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னு பாஜகவுக்கு எதிராக கருப்பு சோப்பு சைக்கிளில் வந்தார். அதற்கு பிறகு அவருக்கு ஸ்டாலினை அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கல, சந்திரசேகர ராவை பார்த்தாரு. இப்போ அவரோட நடவடிக்கைகள் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்ற மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் 26லையும் சீஃப் மினிஸ்டர் வருவாருங்கிற முடிவுக்கு விஜய் வந்த மாதிரி தெரியுது. ஸோ கமல்ஹாசன் 2024 ஸ்டாலினுக்காக பிரச்சாரம் பண்ணி 25 வாக்கில் ஒரு ராஜ்யசபா அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பலம் நிரூபிக்காத விஜய் திமுக இஷ்யூஸை சப்போர்ட் பண்ணி திமுகவுக்கு சாதகமாக இருக்கலாமாங்கிற ஒரு முடிவு எடுக்கலாம் போல தோணுது. அதில் அவருக்கு மெர்சல் படம் தான் அவருக்கு மார்க்கெட்டிங்கில் ஒரு தூக்கி விட்டது. அது தூக்கி விட காரணம் தமிழிசையும் ராஜாவும் தப்பா விஷயத்தை ஹேண்டில் பண்ணி அந்த திமுக கூட்டணி கட்சிக்காரங்களெல்லாம் மோடிக்கு எதிரான ஒரு விஜய்ன்னு அவருக்கு ஆக்சுவல் மார்க்கெட்டை விட 2 மடங்கு ஆடியன்ஸ் வரக்கூடிய அளவுக்குள்ள ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக அணி 18% இருந்தாலும் பாஜக எதிர்ப்பு இங்கே ப்ரீடாமினண்டாக இருக்குது. ஸோ தன்னுடைய படவுலக இதுக்கு பாஜக எதிர்ப்பு பயன் தருன்னு அவர் நினைக்கலாம். ஒன்று, ஏன்னா பீஸ்ட் படத்தில் அவர் முஸ்லீமுக்கு எதிரின்னு ஒரு சூழ்நிலை வந்ததுனால தான் லெட்டர் பேடு கட்சியாட்டு ரெஜிஸ்டரே பண்ணதுக்கு முன்னாடி சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு அறிக்கையை விட்டார். ஸோ இந்த அடிப்படையில் அவர் தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டாலினுக்கான எதிரிகள் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை என்டிஏ, ஸ்டாலின் வர்சஸ் சீமானு 3ஆ பிரிஞ்சு கிடக்குது. இந்த 3ம் ஒன்றா சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, ஸ்டாலினுக்கு அந்த 47% வாக்குங்கிறது ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த வாக்கு. இப்போ நீங்கள் அதில் 1-2 பேர் விஜய் எங்களை ஆதரிக்கிறார், விஜய் ரசிகர்கள் சிஏ எதிர்ப்பில் எங்களை ஆதரிப்பார்னா அந்த ஓட்டில் விஜய்க்கும் பங்கு இருக்குன்னு கிளைம் வந்துடும். அந்த 39 கேண்டிடேட்லையும் புதுச்சேரி கேண்டிடேட் உட்பட யாரும் விஜய் ஒரு அரசியல் சக்தியாக காட்டி சிஏ எதிர்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் எல்லாம் எங்களை ஆதரிப்பார்கள்னு விஜய் அங்கீகரித்து அந்த ஓட்டை எடுக்கல. ஓவர் த ஹெட் ஆஃப் விஜய் தான் 46.9%, 47% வாக்கு திமுக அணி எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, திமுக அணி விஜயை தங்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறாப்புல. அப்போ திமுக அணிக்குள்ள வெற்றி பெற்றவங்கள்ட்ட எந்த பாதிப்பையும் விஜய் ஏற்படுத்திவிட முடியாது. கட்சி ஆரம்பித்து விஜய் வந்தாருன்னா சீமான் எடுத்த 6.8% வாக்கு எடப்பாடிக்கும் இல்லாமாடா பயப்படுறது கோலத்தனமாக இருக்கிறியன்னு உன்னை என் தம்பின்னு சொல்லதுக்கே வருத்தமாக இருக்குன்னு விஜயை நக்கல் அடித்து 2021 சீமான் எடுத்த வாக்குகள் 6.8. அதுக்கப்புறம் மைக்கு சின்னத்தை விஜய் போட்ட பிறகு என் தம்பி என்ன ஆதரிக்கிறாருங்கிற மாதிரி சொல்லி சீமான் எடுத்தது 8.2% வாக்கு, 1.4% வாக்கு அதிகரிச்சிருக்கு. இந்த 1.4% வாக்கு அதிகரிப்புக்கு விஜய் ஒரு காரணமாக இருக்கலாம். பாசிபிள். நானே ஏற்கனவே அது சம்பந்தமாக பேசியிருக்கிறேன். ஸோ அந்த 6.8 விஜயெல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி கேட்டு விஜய் நக்கல் நையாண்டி பண்ணி எடுத்த வாக்கு 2021 வாக்கு. அப்போ விஜய் கருப்பு சோப்பில் போயிட்டு இருந்தார். இவர் விஜயை நக்கல் அடிக்கும் போது கடைசியாக கருப்பு சோப்பில் விஜய் போயிட்டு இருந்தார். கரெக்டாக தான் நான் பேசுகிறேன். அதில் புள்ளிவரம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாருன்னா அதனால பாதிக்கப்படுறது தோத்து போயிட்டு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையில் உள்ள அதிமுக தான் பாதிக்கப்படும். எவ்வளோ பாதிக்கப்படுங்கிறது வேற விஷயம், அதுதான் பாதிக்கப்படும். வெற்றியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு புதிய இயக்கம் வரும்போது பாதிப்புகள் மிக மிக குறைவாக தான் இருக்கும். பலகீனமானவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அந்த வகையில் விஜயால் என்டிஏக்கு பாதிப்பு வராதுங்கிறது சிஏ எதிர்ப்பின் மூலமாட்டும் இந்த நீட் எதிர்ப்பின் மூலமாட்டும் அந்த வாக்காளர்களுக்கு நான் எதிரானவன்னு விஜய் காட்டிட்டாப்புல. விஜய்க்கு சிஏ எதிர்ப்பை மீறி தான் 18% அண்ணாமலை வாக்கெடுத்திருக்காப்புல. இப்போ விஜய் மீண்டும் ஒரு சக்தியாக வரும்போது ஒரு திமுக ஒன்மோர் டிஎம்கே ஆன்டி பார்ட்டியாக வருவார். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. விஜயும் மீறி டிஎம்கே தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். அப்போ நம்ம டிஎம்கேன் கொள்கைகளையே ஏற்றுக்கிட்டு அவங்கள எதிர்க்காம
போகிறதும் நல்லதாக இருக்குன்னு விஜய் ஒரு கணக்கு போட்டிருக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு ஆர்எஸ் பாரதியும் விஜயோட இதை வந்து பாராட்டியிருக்கிறாரு. ஸோ விஜய்க்கு உள்ள அரசியல் இது வந்து பாஜக எதிர்ப்புங்கிற மட்டும்தான் அதில் ப்ரீடாமினண்டாக இருக்குது. பாஜக எதிர்ப்புங்கிறது வந்து அவர் மெர்சல் படத்தில் அரசியல் சினிமா ரீதியாக பார்த்த ஒரு பெரிய லாபம். ஸோ அந்த லாபத்தையும் அவர் உணர்றாரு. அரசியல் ரீதியாகவும் வந்து நம்ம என்னதான் இது பண்ணாலும் கிறிஸ்டின் ஓட்டர்ஸ் வந்து திமுக காங்கிரஸுக்கு தான் போடுவாங்க. விஜய் மேலே அபிமானத்தை பேசுவாங்க. விஜய் வரணும், நல்லா இருக்கும், விஜய் மோட்டிவேட்டிங் படமாட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, அது இதுன்னு விஜயை பற்றி பேசுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே, போலிங் டே வந்து அவங்க மோடி பிரதமராக இருக்கிறது வரை அவங்க வந்து திமுக காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ நம்ம எந்த மெயின் பேஸ கமல்ஹாசனுக்கு வந்ததுன்னா ஜெயலலிதா அம்மையார் இறந்ததும் பிராமின்ஸு, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸு, சௌராஷ்டிரா, தேவங்கர் செட்டியார், வட இந்தியர், இந்த இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த வாக்கு தான் 3.7% வந்தது. விஜய்க்கு வரணும்னா இந்த கிறிஸ்டின்ஸ் ஓட்ஸ் தான் வரணும். அந்த ஓட்டு திமுக காங்கிரஸ் மீறி வராது. அஸ் லாங் அஸ் மோடி இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, தே வில் ஓட்டு டிஎம்கே காங்கிரஸ் தான். ஸோ இப்போ அந்த ஓட்டும் வராதுன்னு அவருக்கு தெரியுது. தன்னோட ஓட்டர்ஸ் மனநிலையும் வந்து ஆன்டி பிஜேபி ப்ரோ ஸ்டாலின் காங்கிரஸாக இருக்கும்போது நம்மளும் அவங்க இஷ்யூ எடுத்துக்கிட்டு அவங்களோட வண்டியில் ஏறலாம்னு அவர் கணக்கு போடலாம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த 47% ஸ்டாலின் தலைமைக்கு வந்த ஒரு ஓட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் விஜயோட பார்வையில் ஒருவேளை அந்த 47% காந்தி குடும்பத்துக்காக வந்த வாக்குகள், காந்தி அந்த திமுக கூட்டணி கட்சிகளையும் தன் பக்கம் இழுக்கலாம், அவர் முயற்சி எடுக்கலாம். அவங்க வரமாட்டாங்க வேற, பட் அவங்க முயற்சி இருக்காங்க. அஜித் குமார் கூடயோ சூர்யா கூடயோ பலம் நிரூபிக்காத விஜய் கூடயோ யாரும் போறதில்லை. விஜய் ஒரு பவன் கல்யாண் மாதிரி 7% ஓட்டு எடுத்துட்டாருன்னா அந்த 7% ஓட்டுக்கு மதிப்பு அதிகம். விஜயகாந்த் தொடங்கும் போது விஜயகாந்த் கூட யாரும் போகல. 214 கேண்டிடேட் போட்டு 8% ஓட்டு எடுத்த பிறகுதான் விஜயகாந்துக்கு மரியாதை. கமல்ஹாசன் 3.7% வாக்கு எடுத்த பிறகுதான் கமல்ஹாசன் தலைமையில் ஒரு அணிக்காவது பாரிவேந்தர், இவர் சரத்குமார் போன்றவங்களாம் வந்தாங்க. ஸோ 3.7% நிரூபிச்சனால தான் சரத்குமாரும் பாரிவேந்தரும் கமல்ஹாசன் முன்னாடி போனாங்க. அதே மாதிரி 8.2 நிரூபிச்சனால தான் எதிர்கட்சி தலைவராட்டு விஜயகாந்த் வர முடிஞ்சது. விஜயும் பலம் நிரூபிச்சிட்டாருன்னா அவருக்குள்ள வேல்யூ வேற. பலம் நிரூபிக்காத விஜயும் ஒண்ணுதான், அஜித்குமாரும் ஒண்ணுதான், சிவகார்த்தியனும் ஒண்ணுதான், சூர்யாவும் ஒண்ணுதான். பலம் நிரூபிக்காத பிறகு ஒரு சினிமா ஹீரோ ஒரு விளம்பரத்துக்கு பயன்படுவார், அவ்வளவுதான், பிரச்சாரத்துக்கு பயன்படுவார். ஓகே, நானும் இந்த கட்சிகள் போகும் நான் சொல்லலை. ஆனா இப்ப 2004 57% எடுத்த திமுக அணி வந்து நீங்க இப்ப 2006 வரும்போது 45 வருது. அது அந்த 13% பெரும் பங்கு புது ஃபோர்ஸா வந்து விஜயகாந்த் வைகோ விட்டு போயிட்டாரு. அதை மறைச்சு பேசாது, டேட்டாவை கரெக்டா பேசணும், அதை சொல்லிட்டு பேசணும். நான் பெரும் பங்கு சொல்றேன், அதை சொல்லிட்டு சொல்லுங்க. 5% வைகோ போன பிறகு அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டு 8% தான் விஜயகாந்த் கிடைச்சுன்னு சொல்லுங்க. நோ இஷ்யூஸ். ஓகே, அதே மாதிரி இப்ப திமுக எடுத்து வச்சிருக்க ஓட்டுல ஒரு பங்கு தனக்கும் கிடைக்கும் நினைக்கிறாரு. அதே ப்ரோ காங்கிரஸ் ஓட்டு, காந்தி குடும்பத்தின் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு வந்து சோனியாவை முன்னிறுத்தி வந்தாங்க. கருத்துக்குழல்கள் இதை உணரணும், கருத்துக்குழல் இதை உணரணும். 19 ராகுல் காந்தியை முன்னிறுத்தி வந்தாங்க. இப்ப ஸ்டாலினை முன்னிறுத்தி வந்தது. கருத்துக்குழல்கள் இதை பார்க்கணும். இந்தியா தமிழ்நாட்டை காப்பாத்தின ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்றுவாருன்னு ஸ்டாலின் படத்தை பெருசா போட்டு ஸ்டாலின் போட்டு தான் அந்த 47% வந்திருக்கு. ராகுல் காந்தியை நம்பி வரல. நான் இன்னும் அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும். இது ராகுல் காந்தியும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு, நான் மறுக்க வரல. சிவகங்கை 10% டவுனு, கார்த்திக் சிதம்பரம், ஜோதிமணி 15% டவுனு, இது கிருஷ்ணகிரி ஒரு 14% டவுனு, திருநெல்வேலி 4% டவுனு. இந்த மாதிரி 71 இருக்கல்ல, 77 இல்லை, 80 இல்லை, 84 இல்லை. 84 செல்வேந்திரனுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆரோட ஆண்டிப்பேட்டில் ஓட்டு அதிகம். 91 ஜெயலலிதாவோட வாழப்பாடி ராமமூர்த்திக்கு பர்கூர்ல ஓட்டு அதிகம். கிருஷ்ணகிரி உள்ள செக்மெண்ட், பெரிய உலகத்தில் உள்ள ஒரு செக்மெண்ட். அந்த மாதிரி சூழல் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஸ்டாலினை நம்பி வந்தது தான். இன்னும் நீங்க டாப் ஆஃப் தி ஆல் விஜய் வசந்தோட தாரகை கத்பட் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண்மணிக்கு சமநீதி அடிப்படையில் ஸ்டாலினுக்கு 1000 ரூபா. இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு விஜய் வசந்தை விட தாரகை கத்பட்டுக்கு ஓட்டு அதிகம். ஸோ இது ஸ்டாலின் சென்ட்ரிக்கா உள்ள ஓட்டு. இதை கருத்துக்குறர்கள் புரியாம விஜய்க்கு மன வலிமையற்ற கோழைத்தனமான ஆலோசகர்கள் என்ன சொன்னாலும் உண்மை இதுதான். இது 19 நிலைமை இல்லை, 84 நிலைமை இல்லை. 84 நிலைமையில எம்ஜிஆர் சாவை விட இந்திரா காந்தி மறைவுக்கு வந்து 5% வாக்கு அதிகம்.
ராஜசேகரன் சிவாஜி மன்றம் தான் அதை சொல்லுவார், டீட்டெயிலாக சொல்லுவார். எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். 91 1% இது ராஜீவ்காந்தி டெத்துக்கு தான் அதிகம். ஸோ இந்த நிலைமை தான் தமிழ் மண்ணுக்குள்ள இருந்திருக்குது. ஆனால் இந்த தேர்தல் கருத்துக்குறவர்கள் புரிய வேண்டியது 2004 சோனியா காந்தியை முன்னிறுத்தியோ 2019 ராகுல் காந்தியை முன்னிறுத்தியோ நடக்கல. ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்த தேர்தல், ஸ்டாலினுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் சொன்ன தேர்தல். சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொல்லி டிஎம்கேக்கு எஸ் சொல்லியிருக்காங்க. 47% மாற்றி மறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது 2019 மாதிரி ஒரு ஆவரேஜ் காங்கிரஸுக்கு ஏறி இருந்தாலோ 84 மாதிரி ஏறி இருந்தாலோ ஸ்டாலினுக்கு டவுன் நான் சொல்லியிருப்பேன். நான் தான் சொன்னேன், சோனியா லீடர்ஷிப்போட கலைஞர் லீடர்ஷிப்புக்கு 8% குறைவுன்னு நான் சொன்னேன். ராகுல் லீடர்ஷிப்போட ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு 7% குறைவு நான் தான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், இது ஸ்டாலினை மையமாக வச்சு எடுத்த இது பலருக்கு தாங்க முடியாது, ஜீரணிக்க முடியாது. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. டேட்டா இதைத்தான் சொல்லுது. அதே மாதிரி ஒருவேளை அதிமுக பாஜக பாமக கூட்டணி இருந்தால் அது 47 என்ன நம்பர் வந்திருக்கும் அது உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை, அது கீழேயும் போயிருக்கலாம். அது யூகம், அது யூகம், ரிசல்ட் இல்லை, யூகம். ஏன்னா அதை டைம் லைனில் கொண்டு வச்செல்லாம் பார்க்க முடியாது. அது யூகம். சரி, ஓகே. யூகத்தில் என் கருத்து, வன்னியர் அல்லாத ஜாதிகள் திமுக கன்சால்டேட் ஆயிருப்பாங்க, கொங்கு வேளாளர் அல்லாத ஜாதிகள் திமுக கன்சால்டேட் ஆயிருப்பாங்க. அதை மையமாக வச்சு தான் ஈரோட்டில் வெள்ளாள கவுண்டர் 65% போடும்போது அருந்ததியர், பறையர், செங்குந்தர், நாயுடு 10-12% கூட எடப்பாடிக்கு போடலைன்னு சொன்னேன். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்திருக்கு. சேலத்தில் 38% வாக்கெடுத்த வன்னியர் ஆதரவில் எடுத்த எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலியில் 8% தான் எடுத்திருக்கிறாருன்னு சொன்னால், அங்கே நாடார்கள் எடப்பாடியால் வேஸ்ட்டு, ஜெயலலிதா மாதிரி நம்மளை பெருமைப்படுத்த கூட அவருக்கு மனசு இல்லை. அவருக்கு ஏன் ஓட்டு போடணும்னு நாடார்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே 10.5% கொடுத்தாரு வன்னியர்னு இங்கே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இவங்க கூட பாமக சேர்ந்தா பிற ஜாதிகள் எல்லாம் ஸ்டாலின் முன்னாடி போயிடும். அதே மாதிரி அண்ணாமலையும் எடப்பாடியும் சேர்ந்தா பிற ஜாதி எல்லாம் ஸ்டாலின் முன்னாடி போயிடும். இதே என்ன டைம் லைனில் கொண்டு போய் அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு பார்க்க முடியாது. உங்கள் யுகம் அதுன்னா ஏன் யுகம் அது, ரெண்டும் சேர்ந்தா ஜாதிய ரீதியான எதிர்ப்பில் கீழே போகும்னு நான் சொல்கிறேன். மற்றவங்க அவங்க யுகத்தை சொல்லிக்கலாம், அது எவிடன்ஸ் கிடையாது. சரி, ஓகே. விஜய் சொல்கிற இந்த கருத்துக்களுக்கு அதிமுக ஒரு ஆதரவான ஸ்டாண்டு எடுக்கிறாங்க. ஜெயக்குமார் கூட நல்ல நீட் எதிர்ப்பு நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அதிமுக டெக்னிக்கலி பார்க்கும்போது பலம் நிரூபிக்காத விஜயுடன் கூட்டணி போகிறதுக்கு சிரமம். ஏன்னா அவர் எவ்வளோ % சீட்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு மாயமான்மை வேட்ட மாதிரி ஆடுறாங்களா? விஜய் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த விஜய் ஆதரவு ஓட்டு தான் பங்களுக்கு பார்க்குறாங்களா? ஒன்றும் நஷ்டம் இல்லை இதில். விஜயை சொல்கிறதே அஜித்தை சொல்கிறாங்க, அஜித் சொல்கிறதுல ஒன்றும் நஷ்டம் இல்லை. விஜய் நடுவில் வைப்போன்னு இது விக்ரவாண்டியில் சொன்னதும் சிவகார்த்தியனை உடனே சீமான் சந்தித்து அந்த ஃபோட்டோ வெளியே வந்தது. ஒன்றும் நஷ்டம் இல்லை. திரைக்கலைஞர் விஜய்க்கு எதிர்போட்டாக இருக்குது, ஒரு கலைஞர், அவ்வளவுதான். அப்போனா இந்த விஜய் அதிமுக கூட்டணி என்பது நடைமுறையில் சாத்தியலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? வரலாம், பட் அது ஒரு கேட்லிஸ்ட் ஃபோர்ஸாக தான் பயன்படுத்த முடியும். ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாட்டு பலம் நிரூபிக்காத ஒருத்தரை அவர் கையில் இல்லாத ஓட்டை அவர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார்? ஒரு கேட்லிஸ்ட் ஃபோர்ஸாட்டு திமுக எதிர்ப்பு ஒரு சக்தியாட்டு வேணால் பயன்படுத்தலாம். அதுக்கு நான் தயாரில்லைங்கிறது தான். திமுக எந்த கொள்கையை சொல்லி வெற்றி பெற்றாரோ அந்த கொள்கைக்குள்ளே விஜய் இன்னைக்கு பேசுகிறாரு. அதற்கு ஆர்எஸ் பாரதியும் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா வழக்கமாக இப்போ ஒரு வருடம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஜய் பிறந்த நாளுக்கெல்லாம் அதிமுக சேர்ந்த தலைவர் பெருசாக வாழ்த்துல தெரிவிக்கல. இப்போ எடப்பாடி முதற்கொண்டு எல்லா தலைவரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா அவங்களும் மோசமான நிலைமையில இருக்காங்க, பலகீனமாக இருக்கிறாங்க. வன்னியர் கட்சியாட்டும் வெள்ளாள கவுண்டர் கட்சியாட்டும் இருக்குது. இல்லை வெள்ளாள கவுண்டர் கட்சிங்களும் அண்ணாமலை வேற பாதிக்கு மேலே உடச்சிட்டு போயிட்டாரு. தென் மாவட்டங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. கன்னியாகுமரியில் 4, திருநெல்வேலியில் 8, ராமநாதபுரத்தில் 9, 3வது இடம் மோசமாக இருக்குது. சிட்டிக்குள்ளேயும் கீழே இருக்குது. ஸோ அப்போ அவங்கள நம்பி யாரும் வரமாட்டாங்க. சிங்கிங் ஷிப்பில் யார் வா? அப்போ பலம் நிரூபிக்காத விஜய் வந்தால் கொஞ்சம் சீட்டை கொடுத்து சேர்த்துக்கலான்னு அவங்க நினைக்கலாம். பட் இதில் என்ன சிக்கல்னா, விஜய் பிரபாகரன் 6% ஓட்டுக்கு இணையான சீட்டை கேட்பாப்புல. விஜய்க்கு அந்த மாதிரி நீங்கள் சீட்டு கொடுக்கறதுலேயும் சிக்கல் வரும். அதில் தேமுதிகவுக்கும் விஜய்க்கும் அதிமுகவுக்குள்ள விஜய் போனால் சிக்கல் வரும். அதாவது விஜய் பலம் நிரூபிச்சிட்டாருன்னா அந்த பலத்துக்குள்ள இது அவருக்கு கிடைக்கிறதுல யாரும் தடுத்துட முடியாது. அதான் நான் மக்களவைத் தேர்தலிலே விஜய் பலம் நிரூபிக்கணுங்கிறத நான் சொன்னேன். மக்களவைத் தேர்தலிலே விஜய் வரணும்னு தான் எல்லா இதுலேயும் நான் அழைப்பு கொடுத்துட்டு இருந்தேன், தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். அரசியல் தன்னம்பிக்கையற்ற மனவெளியமேற்ற கோழைத்தனமான ஆலோசகர்களால் விஜய் இன்னைக்கு பலம் நிரூபிக்காதவராட்டு சசிகலா தீபா ஜெயக்குமார் மாதிரி 0% ஆட்டு நிற்கிறாரு. இதுதான் விஜய் லீடர்ஸ் மதிப்பாங்க. இப்போ சும்மா பேசுறதெல்லாம் இந்த வானத்தை போல காமெடி மாதிரி இருக்கும்.
கடைசியா வரும்போது தான் தெரியும் உங்க பலம் நிரூபிக்காதுங்க, எந்த ஓட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. சார் நீங்க வந்து இதே தீபா ஜெயக்குமார் முன்னாடியோ இல்லை கமல்ஹாசன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு எந்த அரசியல் கட்சிகளும் வரவேற்பு கொடுக்கல. இன்னைக்கு வந்து திமுகவை தவிர மற்ற லாபிகள் எல்லாமே வந்து விஜய்க்கு வாழ்த்து சொல்றாங்க, விஜய்க்கு ரெக்கக்னைஸ் பண்றாங்க. எங்க அகில இந்தியால ராகுல் காந்தியே இவர் வந்து வாழ்த்து பதில் சொல்றாரு. தன்னோட அவருக்கு ஸ்டாலின் முக்கியம், பேரசைட்டான ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் முக்கியம். பேரசைட் ஒட்டுண்ணிக்கு ஸ்டாலின் முக்கியம். இன்னொரு ஒட்டுண்ணியும் சேர்த்துக்கிட்டு ஒரு ராஜ்யசபா ஸ்டாலின்ட்ட வாங்கி கொடுக்கலான்னு அந்த இந்த ஒட்டுண்ணியை சேர்க்க முயற்சி பண்ணலாம். சரி, ஓகே, பார்ப்போம் அடுத்த கட்ட அரசியல் விஜய் அரசியல் எப்படி போகுதுன்னு. இன்னும் 2 வருஷத்துல இந்த மாதிரி அப்டேட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். இல்லை, அது விஜய்க்கு விருப்பம், நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாது. பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸாங்க நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். எப்பாவது ஒருக்கா அவர் சொல்லுவார் கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்து போகும். அதுவரை இப்போ பிரைமரி போல்ஸ்ன்னு சொல்லிட்டா மற்ற எந்த பிரைமரி போல்ஸும் அவரை மதிக்க மாட்டாங்க, அடிக்கிறதுல குறியா இருப்பாங்க. அந்த அடி தன் மேலே விழக்கூடாதுங்கிறதுக்காக பிரைமரியா சபார்டினேட்டா இல்லைங்கிறதுல அப்படி இது போயிட்டு இருக்கிறாரு. ஒரு சில இடத்துல அது எக்ஸ்போஸும் ஆயிட்டாரு, எனக்கு தெரியுது. ஸோ அவர் விருப்பம், அது நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாது. ஒரு எலெக்ஷனுக்கு 6 மாதம் கம்பல் பண்ண முடியாது. வாலண்டரி ஆர்கனைசேஷன், அவருக்கு விருப்பம், அவருக்கு ஜனநாயக உரிமை, அதை நான் என்னைக்குமே குறை சொல்லலை. பட் அவர் பிரைமரியா சபார்டினேட்டாங்கிறத சொல்லாம நீங்க அவரை பற்றி முட்டாள்தனமா பார்வையற்றோர் யானை பார்த்த மாதிரி பார்க்காதீங்கிறது தான் மற்றவங்களுக்கு தப்பா பார்க்கவங்களுக்கு நான் சொல்றேன்னு தவிர, அவர் உடனே சொல்லணுன்னு அவரை யாரும் கம்பல் பண்ண முடியாது. அவருக்கு உரிமை, எப்போ வேணாலும் சொல்லலாம். மாநாட்டில் கூட 214 பண்ணி கூட டிக்ளேர் பண்ணி வரலாம். இப்போவே டிக்ளேர் பண்ணா எல்லாரும் அரசியல் அரங்கத்தில் சலங்க கட்டி ஆடுனா யாரும் விடமாட்டான், கடுமையான எதிர்ப்பை சம்பாதிக்கின்றன அவரை டாக்டிக்லாம் கூட போகலாம். ஆனால் இதுவரை சொல்லலைங்கிறதா என் பார்வை. பட் ஆனால் அவர் சொல்றதுக்கு முன்னாடி விஜய் என் கூட கூட்டணி வருவாங்க சில பேர் தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, சீமான் சொன்னாப்புல மைக் படத்தை போட்டு அவர் ஆதரிச்சாருன்னா அவர் சிஐ விளம்பரத்தை திமுக காரங்க யாருமே கண்டுக்கல. திமுக காரங்கெல்லாம் விஜயை ஒரு பொருட்டா நினைக்காம தான் 39 சீட்டையும் ஜெயித்திருக்காங்க. 46.9% வாக்குல அந்த சட்டமன்ற தேர்தலில் 45.5 வரும்போது கூட இவர் கருப்பு சிவப்பு சைக்கிளை ஓட்டிட்டு வந்தாரு. இதுல அது கூட இல்லை, மைக்கு விளம்பரம் போட்டாரு. இவர் மைக்கு விளம்பரம் போட்ட பிறகு அவங்க 40.2% ஓட்டு கூட தான் செய்யிருக்கிறாங்க. இதுவும் வரலாறு. சீமானை பொறுத்தளவுல இவரை ஏளனப்படுத்தி 6.8 எடுத்தாரு, இவரை தம்பின்னு சொல்லி 8.2 எடுத்தாருன்னா 1.4 இவருக்கு ஓட்டு இருக்கு. சரி சார், பார்க்கலாம் விஜய் அரசியல் அவர் வரும்போது எப்படி இருக்குன்னு. இன்னும் இந்த 1 வருஷம் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம், அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் தரவுகளோட தான் நான் சொல்றேன், டேட்டாவோட தான் சொல்றேன். ஓகே சார், நடுநிலையோட பார்க்கவங்களுக்கு உண்மை புரியும். ஓகே சார், நன்றி.